நானு, அப்பா, அம்மா 3 பேரும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பாத்துட்டோம். அகல்யா காதுல போட்டுக்கவே இல்ல. கடைசி வரைக்கும் முடியாதுங்கிற வார்த்தைய மாத்தி கூட பேசல. அப்பா டென்ஷன்ல சண்டை கூட போட்டு பார்த்தாரு. ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என் பொண்ணோட வாழ்க்கைய நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கொற்றவை. இது பேசி தீக்கிற விஷயமே இல்ல, தீர்த்துட்டு பேசுற விஷயம். இந்த பிரச்சனைய ஏன் ஸ்டைல்ல தான் முடிவுக்கு கொண்டு வர முடியும். நீங்க பேசாம மொத்தமா குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நான் சொன்ன இடத்துக்கு கிளம்பி வந்துருங்க. எல்லாரும் ஒரே இடத்துக்கு வாங்க, நான் பாத்துக்கிறேன். குடும்பம் ஒன்னானதே பெரிய ஆச்சரியம். இதுல எல்லாரும் ஒத்துமையா கிளம்பி ஒரு இடத்துக்கு வரணுங்கிறது நடக்கிற காரியமா? மனைவி சொல்லே மந்திரம்னு கேள்விப்பட்டது இல்லையா? ஆதிராவை வச்சு திருமாறனை கூப்பிடு, அவன் வருவான். அதுக்கப்புறம் அகல்யா வந்தா என்ன, வராட்டி என்ன? அகல்யா வரமாட்டான்னு நீ நம்புறியா? திருமாறனும் ஆதிராவும் ஒன்னா பேசுறாங்கன்றத பார்த்தாலே அகல்யா சும்மா இருப்பாளா? மகனோட சாந்தி முகூர்த்தம் அம்மாவோட ஆசீர்வாதம் இல்லாம நடக்கலாமா? வரட்டுமே, அகல்யா வரணும்னு தானே நானும் எதிர்பார்க்கிறேன். எதிர்ப்பு இருந்தாதான் வெற்றிக்கு மரியாதையே. எனக்கு இப்பவே எல்லாமே நல்லபடியா முடிஞ்ச மாதிரி சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத, கொஞ்சம் சந்தோஷத்தை மிச்சவே. அப்புறம் ஆதிரா கிட்ட பேசி காரியத்தை ஆக வேண்டியத பாரு. நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். நாம போயிட்டு வந்துடலாம். ஏய் ஆதிரா, உனக்கு என் சீரியஸ்னஸே புரியல ஆதிரா. நீங்க தான் பொண்டாட்டிய புரியாம இருக்கீங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து வெளியே நம்ம எங்கேயுமே போயிட்டு வரல. இப்பவாவது போயிட்டு வரலாமேன்னு ஆசையா கூப்பிட்டா என்னன்னு சொல்றீங்க? ஏய், எங்கடி அவனை கூப்பிடுற? வேலை வெட்டிய விட்டுட்டு உன் கூட சுத்திட்டு இருந்தா வீட்டுக்கு யார் பணம் கொடுக்கறது? இப்ப நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு எது கத்திட்டு இருக்கீங்க? பாத்தியாடா, நான் கத்துறேனா? அவனை அங்க வா இங்க வான்னு தொந்தரவு பண்றது இல்லாம என்னைய அடக்க பாக்குறியா? நான் அவரை ரெசார்ட்டுக்கு போலாம் தான் கூப்பிட்டேன். எதுக்காங்க? இதுக்கெல்லாம பதில் சொல்றது? ஒரு பொண்டாட்டி புருஷனை வெளியே போலான்னு கூப்பிட்டா தப்பா போயிடுமா? இதுக்கு கூட உரிமை இல்லையா எனக்கு இந்த வீட்ல? ஆமா இல்ல, நீ அவனை எங்கேயும் கூட்டிட்டு போக கூடாது. அவனுக்கு ஏற்கனவே நேரம் சரியில்லை. புது இடத்துல வாஸ்து சரியில்லாம தூங்குனா கெட்டது நடந்துரும். உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்கு சம்மந்தம் இல்லாம வாஸ்து அது இதுன்னு இழுக்கிறீங்க? உனக்கு நான் பேசுறது எல்லாமே தேவையில்லாததா தான் இருக்கும். நான் 24 மணி நேரமும் என் பையனோட நல்லதுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கேன். முதல்ல ஓ மரமனுக்கு எங்க தெரிய போமா? நீ சும்மா இருடா. அவ என்னமோ திட்டத்தோட தான் உன்னை வெளியில கூப்பிடுறா. இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். புருஷனை வெளியே கூட்டிட்டு போறது கூட திட்டம் போடுவாங்களா? நீங்க அப்படிதான் மாமாவை வெளியே கூட்டிட்டு போனீங்களா? பாத்தியாடா அவ என்னெல்லாம் பேசுறான்னு? எல்லாத்துக்கும் நீ குடுக்கற இடம் தான். பொண்டாட்டி மாதிரி தானே சொல்லிட்டு இப்ப பொண்டாட்டின்னு சொல்லிட்டல்ல, அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. அவசரப்பட்டு சொவத்தையும் வேற இடிச்சு தள்ளிட்ட. இப்ப பேசுறதுக்கு சொல்லவா வேணும்? இங்க பாருங்க அத்தை, நான் தேவையில்லாம எதையுமே பேசல. அவரும் நானும் வெளியில போறோம், அவ்வளவுதான். கேட்டியாடா கேட்டியாடா? நீ ஒரு வார்த்தை இன்னும் சரின்னு சொல்லல, அதுக்குள்ள முடிவே பண்ணிட்டா. என் மகன் நான் கிழிச்ச கூட தாண்ட மாட்டான். உன் கூட வெளியும் வர மாட்டான். எப்படி வராம போறாருன்னு நானும் பாக்குறேன். ஓ, உனக்கு அவ்வளவு திமிராய் போச்சா? ஏன் பக்கத்துல உட்கார மாட்டியா? நான் வெறுப்புல இருக்கிறது உங்களுக்கு விளையாட்டா போச்சுல? ஆதிரா, நான் இப்ப உன்னை எதுக்கு வர சொன்னங்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குது. இந்தா உனக்கு தான். என்னது இது? பக்கத்துல வந்து வாங்கி பார்த்தா தானே தெரியும். டிஸ்டன்ஸ்ல இருந்தா உனக்கு எப்படி தெரியும்? வா, உட்காரு. என்னது இது?
MBA அப்ளிகேஷன் ஃபார்ம். எதுக்கு இதை திடீர்னு வாங்கிட்டு வந்தீங்க? வீட்லயே இருக்கேன்னு ஃபீல் பண்ணல. இனி நீ படிக்க ஆரம்பி. கவனத்தை முழுசா எஜுகேஷன் பக்கம் திருப்பு. அப்பதான் லைஃப்ல ஒரு ஹோப் கிடைக்கும். நீ MBA படிக்கணும்னு ஆசைப்பட்டல? நான் ரெசார்ட் போலான்னு சொன்னதுனால இதை கொடுக்குறீங்களா? ஆதிரா, அப்படிலாம் இல்ல. நான் இதை 2 வாரத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். உன்கிட்ட குடுக்கறதுக்கு மறந்துட்டேன். நீ போர் அடிக்குதுன்னு சொன்னல, அப்பதான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. ஆனா இன்னும் 2 வருஷம் போகட்டும்னு நினைச்சேன். பாப்பா கொஞ்சம் வளர்ந்துட்டா நான் படிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில பாப்பாவையும் கவனிச்சுக்கிட்டு படிப்புலயும் கான்சென்ட்ரேட் பண்றது ரொம்ப கஷ்டங்க. நான் நல்லா யோசிச்சிட்டேன் ஆதிரா. அவசியம்னா குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணா கூட போட்டுக்கலாம். குழந்தைக்காக நீ உன்னோட படிப்பை தள்ளி போட வேண்டாம். இத பாரு, நீ ஃபில் பண்ணி கொடு, நம்ம அட்மிஷன் போட்டுடலாம். ஆமா, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? என்ன கேள்வி இது? நான் உன்னோட புருஷன். உனக்கு எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து பண்றதுதான் என்னோட கடமையே. பொண்டாட்டி புருஷனை பாத்துக்கிறதும் கடமைதான். இப்போ உன்னை யாரு பாத்துக்குவானு சொன்னாதிரா? தாராளமா பாத்துக்கோ. பாத்துக்கிறதுனா இப்படியே கண்ணால பாத்துக்கிறது இல்ல, கவனிச்சுக்கிறது. உங்க ஹெல்த், மனநிலை, நிம்மதி, சந்தோஷத்தை எல்லாம் கவனிச்சுக்கிறது. என் ஹெல்த்துக்கு என்ன? நான் நல்லா தானே இருக்கேன். நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க. உங்களுக்கு ஒர்க் பிரஷர் நிறைய இருக்கு. வேலை செய்யற இடத்துல டென்ஷன், கோவம், எரிச்சல் எல்லாமே இருக்கு. நான் என்ன பண்றது ஆதிரா? என்னோட ப்ரொஃபஷன் அப்படி. கிரிமினலை ஹேண்டில் பண்ணும்போது கோவப்படாம இருக்க முடியாதுல்ல? அதுக்கு தாங்க சொல்றேன், உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும். குடும்பத்தோட வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி கிடைக்கும். அதுக்கு தாங்க உங்களை ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டேன். ஓ, இத சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் கோவமா இருந்தியா? பாத்தீங்களா, இப்படி எல்லாம் பேசுறதுனால தான் எனக்கு கோவம் வருது. நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். ஆதிரா, நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது. ஓகே, நீங்க போகும்போது இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த ஃபைலை கொடுத்துருங்க. சரிங்க சார். ஒரு நிமிஷம் சார். சார், உங்க டிஃபன் பாக்ஸை மறந்துட்டீங்க. சாப்பிடுறதே மறந்துட்டேன் சார். நான் 2 தடவை ஞாபகப்படுத்தினேன் சார். நீங்க பசி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. டியூட்டில இருந்து எல்லாத்தையும் மறக்க வேண்டியதா இருக்கு. அம்மா, கெட்டு போயிருக்கோம்ல? கான்ஸ்டபிள் கீதா கையில கொடுத்தேன், கிளீன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். எதுக்கும் நீங்க உங்க மிஸ்ஸஸ் கையிலேயே கொடுத்துருங்க. வெயிட் இல்லாம தான் இருக்கு. சப்பாத்தி என்ன சார் வெயிட் இருக்க போகுது? நீங்க வீட்லயே கொடுத்துருங்க. சரி. அப்புறம் ஆமா, அந்த அகிலனை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? எதுவுமே தெரியல சார். எங்கேயோ தலை கட்டமா தான் பதுங்கி இருக்கான். ஆமா சார். இருக்கட்டும், சீக்கிரம் மாட்டுவான். ஆமா சார், கண்டிப்பா மாட்டுவான் சார். நீங்க கிளம்புங்க. ஹலோ அண்ணா. சொல்லுங்க ஆதிராமா, பூ வந்துருச்சுங்களா? வீட்டுக்கு வந்துருச்சு, ஆனா கைக்கு வரல. என்ன சொல்றீங்க? நான் உங்க கையில கொடுக்க சொல்லி தானே சார் கிட்ட சொன்னேன். அப்படிதான் நானும் நினைச்சேனா, ஆனா அதை விட ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல வெளியில வந்துருச்சு. வீட்டுக்கு நடுவுல அவர் டிஃபன் பாக்ஸ் கீழே போட்டிருக்காரு. உள்ள பூவும் அல்வாவும் இருந்தத அம்மா, மாமா, அத்தை எல்லாருமே பாத்திருக்காங்க. ஐயோ, இதுவும் நல்லது தானே. என் அத்தை கிட்ட இதை வச்சு பேசுறதுக்கு ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. தப்பா போயிடுச்சா? இல்ல இல்ல, எதிர்ச்சியா நடந்திருந்தாலும் நமக்கு சாதகமா முடிஞ்சிருச்சுல்ல. அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னு கால் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இதுல என்னமா இருக்கு? உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம் தான்மா. சரிண்ணே, நான் வச்சிடுறேன். சரிங்கம்மா. என்ன எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கீங்க? கிளம்புங்க, போலாம். அம்மா, என்னம்மா நீங்க என்ன கிளம்பாம இருக்கீங்க? நான் போகவே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன்.
நீ என்னடானா பேக்கோட வந்து நிக்கிற? சொல்லிட்டேன்னு தான் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்ல. எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்க பாக்குறீங்கல்ல? மா ஏமா அப்படிலாம் நினைக்கிறீங்க? வாங்கம்மா போலாம். நான் வரல, நீங்களே போயிட்டு வாங்க. அப்பா அம்மா கிட்ட சொல்லலையா நீங்க? நீயே உங்க அம்மா கிட்ட சொல்லு. நீங்க காலையிலேயே சொல்லியிருந்தா நான் பேசியிருப்பேன்லப்பா. டேய் அவ வரலனா என்னடா, நம்ம எல்லாம் போயிட்டு வரலாம். என்னப்பா சரவணா, அது நல்லா இருக்காது, போய் சொல்லி கூப்பிடுங்க. பரவாயில்லம்மா, அவங்க தனியாவே ரெஸ்ட் எடுக்கட்டும். அதிரா உட்கார். இங்க எல்லாம் இப்ப வரலன்னு யார் அழுதா? எதுக்கு இப்படி தண்ட செலவு? ஏய் எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? 4 இடம் போய் பார்க்க வேண்டாமா? டூரு கீரன் வந்தாதான் மனசும் உடம்பும் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கு சொந்த பணத்தை செலவு பண்ணி போகணும். அடுத்தவன் பணத்துல இப்படி கும்மி அடிக்க கூடாது. ராத்திரி பகலா என் மக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் எல்லாம் இப்படி தண்ணியா போகுது. எல்லாம் அந்த ஆதிராவாலதான். அவ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் என் பையனையும் இப்படி ஆட வைக்கிறாளே. ஏய் திருமறை இப்ப உன் பேச்ச கேட்க மாட்டேன்றான், அதானே உன் பிரச்சனை? ஆமா, அதுக்கு அவதானே காரணம். என் மகனை மயக்கி இங்க கூட்டிட்டு வந்துட்டா. ஐயோ, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? ஏய் நீ வாயை மூட்டு சும்மா இருந்தாலே எல்லாம் நல்லபடியா நடக்கும், எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. என்னாச்சு அதிரா? நீ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற போல இருக்கு. ஆமாங்க, தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏய் நான் கண்டிப்பா வருவேன்னு உனக்கு தெரியும் தானே? அப்படிதான் என் மனசு சொல்லுச்சு. ஆனா நீங்க தான் போலீஸ் ஆச்சே, திடீர்னு வேலை இருக்குன்னு கேன்சல் பண்ணிடுவீங்களோன்னு பயந்தேன். அதிரா ரீசெண்டா வேலை ரொம்ப அதிகமா இருக்கு அதிரா. அதெல்லாம் அப்படிதாங்க இருக்கும். அதுக்காக நம்ம சந்தோஷத்தை விட்டுற முடியுமா? வாழ்க்கைக்கு எல்லாமே தேவைதானே. புரியுது, பட் என்ன பண்றது, இதெல்லாம் யோசிக்க கூட டைம் இல்லாம ஓட வேண்டியதா இருக்கே. அப்படி இருக்க கூடாது. ஃபேமிலிக்கு நேரம் ஒதுக்கணும், எங்களுக்கும் நேரம் ஒதுக்கணும். கண்டிப்பா. என்ன இன்னும் காணோம்? ஒருவேளை பொண்டாட்டியும் புருஷனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ? உன்னோட வாயில நல்ல வார்த்தையே வராதா? சும்மா விளையாட்டுக்கு சொன்ன அத்தை. எதுல விளையாடுறதுன்னு விவசாய இல்ல. சரி, உன் புருஷனுக்கு போன் பண்ணி வரனா இல்லையான்னு கேளு. அத்தை சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள உங்க புள்ளையே போன் பண்ணிட்டாரு. கேளு. ஹலோ, எங்கங்க இருக்கீங்க? இன்னும் ஆளையே காணோம். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமான்னு தெரியலமா. சுபத்ரா, ஆதிரா உன் பொண்ணு. திருமாறனோடு அவ சந்தோஷமா வாழ்வா. அவன் தான் முழு மனசோட அவளை ஏத்துக்கிட்டான்ல. இந்த வீட்டுக்கு இன்னொரு வாரிசு நிச்சயம் வரும். நான் தான்டா பேசுறேன். அம்மா, என் நம்பர் கூட தெரியாம போச்சா? ஹலோ ஹலோங்கற. அம்மா சாருமதி ரூம்ல இருக்காமா. நீ அவளுக்கு பயந்துகிட்டே கடை. அம்மா அனுப்பி வைக்கிற வரைக்குமாவது நடிக்க வேண்டாமா? என்னமோ பண்ணு, ஆனா பேசின மாதிரி நடக்கணும். கடைசி நேரத்துல அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தடை பண்ண, அப்புறம் நான் ருத்ரதாண்டம் ஆடிடுவேன். அப்படியெல்லாம் நடக்காதுமா. ப்ரொடியூசர் வருவாருன்னா நான் பக்குவமா சொல்லி வச்சிருக்கேன். ஆனா அவரு கூட போறதுக்கு அவ எப்படி ஒத்துப்பான்னு தான் தெரியலமா. வேற ஏதாவது தான் யோசிக்கணும். சொல்றபடி நடக்கலனா மண்டையில 2 தட்டு தட்டி தூக்கிட்டு போ சொல்லு. அடியாத மாடு படியாது. அம்மா அப்படியெல்லாம் பண்ண முடியாதுமா. சத்தங்கிட்ட போட்டு தொலைச்சான்னு வையேன், எல்லாமே போச்சு. ஏற்கனவே என் மேல ஏகப்பட்ட கேஸ போட்டு வச்சிருக்கானுங்க. இதுவும் சேர்ந்துச்சு, சாகர வரைக்கும் களிதான். பரவாயில்லையா? நீ எதுக்கு அதையெல்லாம் மண்டையில போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற? ஆளை கண்ல காட்டுறதோட நீ ஒதுங்கிக்கோ. தூக்கிட்டு போறது என்னமோ அவன் பிரச்சனை. டேய்,
ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லாம விட்டுட்டேன். என்னம்மா? ஒன்ற மாமனே கூப்பிட்டான். மருமவன் இன்னும் கல்யாணத்துக்கு தலையாட்டலையான்னு கேக்குறான். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, அவனுக்கு ரெட்ட சந்தோஷம் தான் சொல்லி வச்சிருக்கிறேன். அகிலா, ஒன்ற வாழ்க்கைக்கு அதிர்ஷ்ட லட்சுமி கதவை திறந்து வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறா. சீக்கிரம் உள்ள போற வழிய பாரு. என்றா சத்தமே இல்லாம இருக்க? சரிம்மா. இந்த பாரு, சொல்ல வேண்டியது என்ற கடமை, சொல்லிட்டேன். கேக்குறதும் கேட்காதும் ஒன்றரை இஷ்டம். அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தான் சரின்னு சொன்னேன்ல. அறிவு கெட்டவனே, உன்ற மாமா என்ன கேக்குறான்னு உனக்கு புரியலையா? கல்யாணத்துக்கு நாள் குறிக்கலாமான்னு சுத்தி வளைச்சு கேக்குறான். அம்மா, முதல்ல இந்த வேலை முடியட்டுமா? சாருமதிக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு மத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அதுவும் சரிதான். அவளை கண் காணாத இடத்துக்கு துரத்தி விட்டாதான் நாம நிம்மதியா இந்த வேலையை செய்ய முடியும். சரிம்மா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அவளை வேற உள்ள வச்சு பூட்டிட்டு வந்திருக்கேன். சரி. அவங்க அப்பாவோட தைரியம் அவளுக்கு அப்படியே இருக்கு. அப்படித்தான் தோணுது. ஆனா இந்த சாந்தி முகூர்த்தத்தை எப்படி நடத்துறதுன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா. யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உன்னை பத்தி தாமா பேசிக்கிட்டு இருந்தோம். சாந்தி முகூர்த்தம் நடத்துறேன்னு உறுதியா சொல்றேன். ஆனா அது எப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறியே. அதுக்கான வேலையை தான் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு பாட்டி. முதல்ல சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அவங்க விருப்பத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன பாக்குறீங்க? திருமாரணியும் ஆதிராவையும் வர வச்சிருக்கேன். நேர்ல வச்சு பேசிக்கலாம். என்னம்மா சொல்ற? ஆமா பாட்டி, அவங்க முதல்ல ஒத்துக்கணும்ல. நீ சொல்றது சரிதாம்மா. வர சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் பாட்டி, வர நேரம்தான். என்ன விஷயம் குற்றவை? எல்லாம் நல்ல விஷயம்தான். உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்தலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுவும் இந்த ரெசார்ட்லயே. என்ன பதிலே காணோம்? இல்ல இல்ல, இதெல்லாம் இப்ப வேண்டாமே. அப்புறம் அம்மாவும் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. உங்க முடிவு முதல்ல சொல்லுங்க திருமாறன். அம்மா கிட்ட அப்புறம் பேசிக்கலாம். கல்யாணம் நடந்து இவ்வளவு நாள் ஆகியும் நீங்க பிரிஞ்சு இருக்கிறது நல்லதில்ல. திருமாரா, உனக்கே தெரியும், எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துருச்சு. குடும்பம் ஒன்னா சேர்ந்துருச்சு. இனிமே எதுக்கு தள்ளி போடணும்? இந்த குடும்பத்துக்கு இன்னொரு வாரிசு வேணாமா? ஆதிரா சந்தோஷமா இருக்க வேணாமா? எனக்கு எந்த தடையும் இல்ல. நேரத்தை குறிங்க. அவசரத்துல ஒண்ணும் சொல்லலையே. நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். ஆதிராவோட நான் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். அதுக்கு எனக்கு முழு சம்மதம்.
தெரியுங்க, எல்லாமே தெரியும். என் மகனுக்கு சாத்து முகூர்த்த ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, அதுக்கு நான் இருக்க கூடாது, அதுதானே உங்க திட்டம்? அதுக்கு தானே என்ன வெளியூருக்கு கூப்பிட்டீங்க. நீ பேசாதடா, உங்களுக்கெல்லாம் என்ன புரியாம இருக்கலாம்டா. உனக்கு கூடவாடா என் மேல சந்தேகம்? இந்த உலகத்துல உன்னோட சந்தோஷத்துக்காக வாழ்ற ஒரே ஜீவன் நான் தான்டா. அது ஏன்டா உனக்கு தெரியாம போச்சு? அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. நான் சொல்றத நீ கேளுடா. மக சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஒவ்வொரு தாயும் நினைப்பா. நானும் அப்படிதான்டா நினைச்சேன். அதுல ஒண்ணு ரெண்டு தப்பா முடிச்சிருக்கலாம், அதுக்காக அம்மாவை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டியா? அம்மா, அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. நீ எனக்குள்ள வளர்ந்த வேண்டாம், உன்னை எனக்கு எதிரா திருப்ப முடியாதுன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். திருமாரா, நீ என்ன தள்ளி வைக்கிறத என்னால தாங்கிக்க முடியலடா. அம்மா, சாரிம்மா. நான் என் மகனுக்கு எதிரி கிடையாது. என் மக கொடுத்து வச்சவ. அகல்யா, எனக்கு உன்னை நினைச்சா பெருமையா இருக்குமா? அப்பாடா, நான் வந்த வேலை இவ்ளோ சீக்கிரம் முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆதிரா, மாமா அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. சரிம்மா. திருமரா, நீயும் போ, தம்பதிகளா போங்க. சரிங்க பாட்டி. வாதிரா, எங்களை ஆசீர்வாதம் பண்ண. நல்லா இருங்கம்மா, நல்லா இருக்கு. தாத்தா பாட்டிக்கிட்டே ஆசீர்வாதம் வைக்க. சரிங்க மாமா, போங்க. வாங்க. எனக்கு தெரியாமலையா திட்டம் போடுறீங்க? இனிமே இந்த அகல்யா யாருங்கிறத காட்டுறேன். எனக்கு பொண்ணு ஓகே, நான் நல்ல விதமா சொல்லிடுறேன். சார் ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க்ஸ். அப்போ நான் வரமா? சாரு, நான் அனுப்பிட்டு வந்துடுறேன். எனக்கு டபுள் ஓகே. நைட்டு ஓனரை கூட்டிட்டு வரேன், அனுப்பிச்சு வச்சிரு. சார் பணம்? நீ போட்டோ எடுத்து அனுப்பு, அப்பதான் விலையை சொல்ல முடியும். ஆனா நீங்க 10 லட்சம் கொடுக்கறதா சொன்னீங்களே சார். அட வாங்கிக்கலாம்ப்பா, பணம்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. போட்டோ மட்டும் நீ அனுப்பு. சரிங்க சார், கண்டிப்பா வந்துடுவீங்கல்ல? என்னை விட ஓனர் ஷார்ப்பு, சொன்ன காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவாரு. சரி சரிப்பா, அப்புறம் பார்க்கலாம். சரிங்க சார். சாரு, அவருக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்கு. அந்த ஆள் பார்வையே சரியில்லை அகிலா. சாரு, அவங்கெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க சாரு, அதெல்லாம் யோசிக்காத. ப்ரொடியூசர் வந்து உன்னை நேர்ல பாத்துட்டாருன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடும். நம்மளையும் அவங்க கூட ஹைதராபாத் கிளம்ப சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சாரு, அப்புறம் இது வரைக்கும் யாருக்கும் அனுப்பாத போட்டோஸ் இருந்தா அனுப்பு. எதுக்கு?
ப்ரொடியூசருக்கு அனுப்பணும்ல. எத்தனை தடவை அனுப்புறது? அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க சாரு, மறந்துடுவாங்க. திரும்பவும் அனுப்புறதுல நமக்கு என்ன ப்ராப்ளம்? அதானே நம்ம வேலை. நீ எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிடு, நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். சாரு யோசிக்காத சாரு, சீக்கிரம் எனக்கு சென்ட் பண்ணு. இதோ தோல்ல தான் விழுந்துச்சு. உடைக்கல. இல்ல இல்ல, இவரு ஏமாத்துறாரு. தலையில தான் விழுந்துச்சு. ஆஹா, கொஞ்சமா விழுந்ததெல்லாம் செல்லாது, முழுசா விழணும். டேய் நல்லா நிமிர்ந்து நில்றா. எப்படி இருந்தா நான் எப்படி உடைக்கிறது? ஆதிரா, நீ ஜம்ப் பண்ணி உட. அப்படியா? சரி பாட்டி, நான் அப்படியே உடைச்சிடுறேன். ஆதிரா உடமா. ஆதிரா கம் ஆன். ஆதிரா சீக்கிரம். ஆதிரா, எப்படியாச்சும் அவனை ஏமாத்தி அப்பளத்தை தலையில உடைச்சு விட்டுரு. ஏய், ஆதிரா ஜெயிச்சிட்டா. டேய் ஏன்டா நீ குனிஞ்ச? பொண்டாட்டிங்கிறதால விட்டு கொடுத்துட்டாரு, அது மட்டும் தெரியுது. என்ன
என்ன திருமாறன் இப்படி தோத்துட்டீங்க? இப்ப உங்க டர்ன் தான். ஏய், தலையெல்லாம் ரொம்ப ஆட்டக்கூடாது. அதெல்லாம் முடியாது. நீங்களும் தானே பண்ணீங்க. ஏய், இல்ல காலெல்லாம் நகர்த்த கூடாது ஆதிரா. சரி, ஓகே ஓகே. ஆதிரா கையவே கவனிச்சிட்டு. இல்ல ஆதிரா ஜெயிச்சிருவாமா. டேய் மாறா, எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, நீ தோத்துறாத. பெரியப்பா. திருமாறன் டைம் போயிட்டு இருக்கு. ஆகணும். கடவுளே, எனக்கு ஒரு வழியை காட்ட. ஆட, இப்படி ஒரு ஐடியா இருக்குல்ல. ஏ ஆதிரா, எப்படி உன் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். இது ஒண்ணு போதும், நான் நினைச்சத சாதிச்சறேன். சாரு, போன்ல சார்ஜ் இல்ல, நான் போய் சார்ஜர் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன் உன்னோட சார்ஜர் என்னாச்சு? அத எங்கேயோ தொலைச்சிட்டேன் சாரு. இப்ப தேடுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. அவங்க வேற வர நேரம் ஆயிடுச்சு. என் போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆகிற நிலைமையில இருக்கு. புரிஞ்சுக்கோ சாரு, ப்ளீஸ். அகிலா, இந்த வாய்ப்பே போனாலும் பரவாயில்ல, ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சொன்னா கேள அகிலா. என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது அகிலா. சாரு, நீ கண்டதையும் நினைச்சிட்டு இருக்காத. எதுவும் நடக்காது. நம்மளோட லட்சியம் நிறைவேற போகுது சாரு. இத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்க போகுது. நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம். ஹைதராபாத்ல ஒரு வீடை லீஸுக்கு எடுத்து செட்டில் ஆயிடலாம். நான் சொல்றத கேளு சாரு, தைரியமா இரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் யாருக்கும் தெரியாம வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே? சரி அகிலா, சீக்கிரம் வந்துரு. நீ 100 கவுண்ட் பண்றதுக்குள்ள நம்ம முன்னாடி வந்து நிப்பேன். ஓகே? போயிட்டு வந்துடுறேன். சார், ஓனர் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாரு. இந்தா, இதுல 10 லட்சம் பணம் இருக்கு. ஆமா, எப்படி சார் அவளை கூட்டிட்டு போறீங்க? அத பத்தி உனக்கு என்ன கவலை? பணத்தை வாங்கிட்டல, போயிட்டே இரு. அதுவும் சரிதான். அப்புறம் ஒரு எச்சரிக்கைக்காக சொல்றேன். அதோ அங்க ஒருத்தர் இருக்கான்ல, அவன் எங்களுக்கு வேண்டாதவன். அவன் ஒரு போலீஸ்காரன். அவங்கிட்ட மட்டும் கவனமா இருங்க. நீ எங்களை என்ன நினைச்ச? அடியாளுங்களை எல்லாம் கைவசம் வச்சிருக்கோம். அப்படி எவனாவது குறுக்க வந்தான், அவனை முடிக்கிறது கூட ஓனர் யோசிக்க மாட்டாரு. ஏங்க, உங்களுக்கு அந்த போலீஸ்காரனை பத்தி தெரியாது. அவனுக்கு ஒரு சின்ன டவுட் வந்தா கூட உங்களை சுத்தி வளைச்சிருவான். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இனி நீங்க பாத்துக்கீங்க. ஆமா, ஓனர் என்ன வரலையா? வந்துகிட்டு இருக்காரு. சரி, இனி பொண்ணு உங்களோடது. ம்.